மீண்டும் உன்னோட நான். இந்த எபிசோடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு எபிசோட் மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் உன்னோட நான் இந்த பேர் செம்ம சூப்பராக செம்ம ஹிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 எபிசோடையும் கடந்து நம்ம எல்லார் மனசுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிசோடு இடம் பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா லவ் அண்ட் சப்போர்ட்டுமே இந்த எபிசோடுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ எபிசோடில் என்ன நடக்குது, ப்ரொமோவில் என்ன இருந்துச்சு அண்ட் ட்ரைலரில் என்ன இருந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம குரு அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா காவியான்ற பேரை மாற்றிட்டாங்க. அந்த பேர் நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, சரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னாக்கா வர்ற வியாழக்கிழமை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் மதராசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உன்னோட நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருமே பேர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லவ் பண்ணவங்க. பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட லவ் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சிருச்சு. என்ன ரீசன் என்ன ஏது அப்படின்றத நம்ம எபிசோடு உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆக்சுவலாக காவியா. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஒரு ஒர்க் பண்ணுறவங்க தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டலில் வெயிட்டர் அண்ட் பில்லிங்கில் இருக்கவர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா காவியை எதாச்சும் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க லவ்வரும் அவங்களோட லவ்வருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் அப்பான் அ டைம் எல்லாருமே 2 பேருமே ஒரே டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மீட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு பிரச்சனை இன்சிடெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா காவியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரு ஆல்ரெடி லவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு நீ செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே விலகிட்டாங்க. இதில் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காவியா தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனவங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் கை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நம்ம குரு தான் பார்த்தீங்கன்னாக்கா கையை கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் காவியம் பார்த்தீங்கன்னாக்கா மயங்கி விழுறதுக்கான வாய்ப்புமே அங்கே தான் வந்திருக்கு. ஏன்னா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போன நானே மறுபடியும் எனக்காக நீ இருக்கிற அப்படின்றத மறுபடியும் எனக்காக நீ உணர்த்திருக்க. இந்த சமயத்தில் நான் உனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவியம் நினச்சி பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ கையெழு ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா குரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனை அப்படியே அழகாக தூக்கிட்டு கிளம்பிட்டார். பசங்க கடையில் இருந்தவங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க அன்கான்சியஸ் ஆகிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸ் இந்த லொக்கேஷனுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்ற சொல்கிற மாதிரி அமுச்சு விட்டுட்டாங்க. நம்மால் உடனே தூக்கிட்டு அதுக்குள்ளே வேறுன்னு கிளம்பி போயிட்டார். பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, மைல்டான ஒரு மயக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒன்று பார்த்துருப்பாங்க. அதனால் கூட இவங்க மயங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ப்ரீவியஸ் ஸ்டோரியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எங்கே மீட் பண்ணாங்க, எப்படி இவங்க லவ் பண்ணாங்க, மறுபடியும் என்ன பிரிஞ்சாங்க அப்படின்றத நம்ம வரப்போகிற அந்த சுவாரஸ்யமான அப்கமிங் எபிசோட்ஸில் எல்லாருமே நம்ம பார்க்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடுமே சூப்பராக கொண்டுட்டு வருவாங்க. என்ன நான் செய்வேன் இன்னொன்று செய்கிற அப்படின்ற எபிசோடு மூலமாக இந்த மிஸ் மசராஜ் சேனல் எவ்வளோ ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்டுமே மறுபடியும் இந்த ஒரு சேனல் வெப் சீரிஸ்க்கு நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி அந்த 100 எபிசோட் கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்றது தான் இங்கே பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா முன்னையே அந்த 100 எபிசோடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா வருஷ கணக்கில் மூவ் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் எவ்வளோ நாள் போயிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விங்களை முன் வச்சாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எபிசோடு கிட்டத்தட்ட அந்த அளவுக்குலாம் போகாது. ஓரளவுக்கு மாற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிசோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. புது புது வீடியோக்கு எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லா வீடியோவுமே மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.